ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோடு இணைகிறாரு. இது ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை. இதுக்கு சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் தன்னுடைய எதிரி வீடுண்டு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். கடகராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு விரயத்தில் இருக்கிறது சுப செலவுகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கார். நிலம் சார்ந்த செலவுகள், இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் இடத்தை பார்க்கறனால தந்தையின் ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள், ஆனால் அம்மாவுக்கு சில எக்ஸ்ட்ரீம் செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ இல்லை லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே சில பேர்த்துக்கு நடக்கிறது. அது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாகிறதுனால வருமானத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது. இதில் தசமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். இந்த சுக்கிரன் எப்படின்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் அ குட் சைன். உங்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் பதவியில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர்களால் மன அலக்கழிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா
அந்த டிஸ்டர்பன்ஸில் வேலையை விட்டுருவாங்க. அந்த டிஸ்டர்பன்ஸில் வேலைக்கு போகிறத மறந்துடுவாங்க. அதனால் வரக்கூடிய தாமதங்கள் அல்லது தடுமாற்றங்கள் இந்த மாதம் இருக்கும். ஆனால் 19ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். ஏன்னா லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் வரார். ஆக்சுவலாக உங்களுக்கு பாதகாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்தாலுமே கெடுதல் பண்ணாது, நல்லது மட்டும்தான் பண்ணும். அதனால் உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 10ஆம் இடத்துக்கு சூரியன் வரார். அதனால் அரசாங்க ரீதியான கான்ட்ராக்ட் ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஃபாரின் போகிறீங்க, ஒரு சின்ன பிரச்சனை, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. அதே சமயம் நீங்கள் வந்து அரசாங்க வேலையை ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பீங்க, இப்போ எலெக்ஷன் நடக்குது பண்ண மாட்டேன்பாங்க. ஆனால் திடீர்னு ஒருத்தர் வந்து அவுட் ஆஃப் த வே பண்ணி கொடுத்துட்டு இதை முடிச்சுட்டு போங்க சார் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருப்பதனால தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி உச்சம் பெறுவதன் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தன லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளிலிருந்து பண வருமானம் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பேசினீங்கன்னா குடும்பத்தில் மரியாதை உயர்வு ஏற்படும். நான் தப்பான வார்த்தை பேசுகிறேன், கொஞ்சம் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசுகிறேன் அப்படின்னா உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி. ஏன்னா சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. நல்ல வார்த்தை பேசினீங்கன்னா சுக்கிரன் உங்களை மேலே தூக்கி வைப்பார். நீங்கள் தப்பான வார்த்தையை பேசினீங்கன்னா உங்கள் கௌரவத்தை அப்படியே மேலேருந்து கீழே தள்ளிடுவார். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது நல்லது. இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் கடகராசிக்கு ஏப்ரல் 13ஆம் தேதி விடியற்காலை 3:44 முதல் ஏப்ரல் 15 காலை 9:37 வரைக்கும். இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல ராகுவோடு இணைகிறாரு. தப்பான வார்த்தைகள் அல்லது மனப்பிறழ்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம் கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டியது அப்படின்னா, தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும். தேய்பிறை அஷ்டமி இந்த மாதம் நீங்கள் பார்த்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா பைரவருடைய தேய்பிறை அஷ்டமிக்கு பைரவருக்கு வந்து விளக்கேற்றுறது, நெய் விளக்கேற்றணும். இந்த சாதாரண கடையில் கிடைக்கக்கூடிய இந்த க்ரூட் ஆயில் விளக்கேற்றக்கூடாது. நெய், பசு நெய் விளக்கேற்றினீங்கன்னா அந்த இடமும் சுத்தியாகும். ஆக்சிஜன் சுத்தி ஆகிறதுனால உங்களுடைய திங்கிங்கும் நல்லாயிருக்கும். நம்ம ஹிந்துயிசத்தில் வந்து எதையும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. அதனால் பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி அன்று நெய் விளக்கேற்றி பைரவாஷ்டகம் படித்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடங்கல்கள் உங்களை விட்டு அகலும். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள், சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது வந்து பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும். அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடகராசிக்காரர்களுக்கு வருகிற தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி வரக்கூடிய சித்திரை முதல் நாள் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு, அடுத்த வரக்கூடிய 13 ஏப்ரல் 2027 வரைக்கும் 365 நாள், அந்த ஒரு ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த கலையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம மிகைப்படுத்தாமல், எதையும் மிகைப்படுத்தாமல் நம்ம வந்து இந்த பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, கடகராசிக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னா, சனி வந்து 9ஆம் இடத்துலேயே நீடித்திருக்கிறார். குரு வந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்து ஜூன் 1ஆம் தேதி 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள உச்ச குருவாக வருகிறார். அது அருமை. வந்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கிறது மிகவும் அருமை. அதே சமயத்தில் இதுவரை கேது 2ஆம் இடத்திலும் ராகு 8ஆம் இடத்திலும் இருந்து பல பிரச்சனைகளும் சில உடல் உபாதைகள், சொல்ல முடியாத சில பிரச்சனைகள்லாம் கொடுத்து கொண்டிருந்த ராகு கேதுகள்
டிசம்பர் 6, 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு வந்து 7ஆம் இடத்துக்கும் கேது ராசிக்குள்ளேயும் போய் குருவால் பார்க்கப்படுகிறார். இதுவும் ஒரு நல்ல மாற்றம். ஸோ இதுவரை கடகராசிக்காரங்கள் 2023-24 அஷ்டம சனி பாதிக்கப்பட்டு 25லிருந்து கொஞ்சம் மீண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இப்போ அந்த குருவின் பயிற்சி, ராகுகேது பயிற்சி மூலமாக இயல்பான வாழ்க்கைக்குள்ள பழைய எப்படி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்களோ அது மாதிரி ஒரு இயல்பான சோஷியல் லைஃப்குள்ள நட்பு பாராட்டக்கூடிய அவருடைய யோகங்கள், அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் உலகத்துக்கு தெரிகிற மாதிரி நல்ல ஒரு டெவலப்மெண்ட், ப்ரமோஷன், ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தமிழ் புத்தாண்டாக முதல் ஜூன் மாதத்திலிருந்தும் அடுத்து வரக்கூடிய டிசம்பர் மாதத்திலிருந்தும் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டில் வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் உடல் உபாதைகளால் அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தவங்க, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் அதிகமாக சொல்லணும். எங்கப்பா நமக்கு வந்து வயிறு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, ஆர்த்தோ, கேஸ்ட்ரிக்கு, டயபெட்டிஸு, சர்ஜரி, எல்லா பிரச்சனைகளாலும் கடகராசிக்காரர்கள் சீனியர்ஸு, கொஞ்சம் வயசானவங்க, முதியோர்கள்லாம் அஃபெக்ட் ஆனவங்களுக்குலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, என் நோய் வந்து இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வருது அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ராசிக்குள்ள குரு வரும்பொழுது பல பிரச்சனைகள் இதுவரை செலவுகளாக போயிட்டு இருந்தது, ஹாஸ்பிட்டல் செலவுகளாக போய் கொண்டிருந்து எந்த ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டும் நமக்கு கிடைக்கலைங்கிற மாதிரி விரயங்கள், அலைச்சல்கள், நோய்வாய்ப்படுதல், தேவையற்ற டிராவலிங் கொடுத்து கொண்டிருந்த குரு இப்போ ராசிக்குள்ள வந்து ஜாதகரை வந்து வலுப்படுத்துகிறது, தன்மைப்படுத்துகிறது, கிளாரிட்டி கொடுக்குது. அவர் உண்மையான அவரோட ஒரிஜினல் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து, தெளிவை கொடுத்து, கிளாரிட்டியை கொடுத்து ஜாதகரை வந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலேயுமே ஒரு திடம், ஒரு பர்பஸை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்டிவான ஒரு விஷயத்துக்குள்ளே வரக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த மாற்றம் ஜூன் மாதம் 2026 தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாதத்தில் நீங்கள் மெல்லவா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுலேருந்து ஒரு 7-8 மாதம் கழித்து வரக்கூடிய ராகுகேது பயிற்சியும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கிளாரிட்டியும் கொடுக்குது. பட் இருந்தாலும் ராசிக்குள்ள ராகுகேது வரும்பொழுது நீங்கள் யாரை சந்திக்கிறீங்களோ அவங்க மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வரும். என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் தீர விசாரித்து தான் புதிய தொடர்புக்குள்ளேயோ, புதிய கான்ட்ராக்ட், புதிய அசோசியேஷனுக்குள்ளே போகணும். குருவின் பார்வை இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி மற்ற கிரகத்தின் அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு ஓவராலாக சொல்ல போகணுன்னா ஒரு கேம் சேஞ்சரான, உடல் உபாதைகளை நீக்கக்கூடிய, கடன் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய சிரத்தையான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு இதுவரை நம்ம செய்த டேமேஜ் கண்ட்ரோலை செய்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன ஒரு காரியங்களோ அதில் திடமாக செய்து நம்மளுடைய மிஷன் விஷன்ங்கிறதை தெரிந்து தேவையற்ற செயல்களையும், தேவையற்ற செயல்பாடுகளையும், தேவையற்ற பொருள் விரயங்களையும் தவிர்த்து ஃபோக்கஸ்டாக வாழக்கூடிய அமைப்புக்குள்ள நாம் கடகராசிக்காரங்க வராங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது வந்து பொதுவான பலனே தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் போட்டு நம்மளுடைய 18 வருட சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையிலான அனுபவத்தை யூஸ் பண்ணி எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, நீங்கள் கடகராசியாக இருந்தால் ஆயிலி நட்சத்திரமா, பூச நட்சத்திரமா, அல்லது புனர்பூச நட்சத்திரம் கடைசி பாதத்தில் பிறந்தீங்களா அப்படிங்கிறதெல்லாம் முழுசாக ஆராய்ந்து ஒரு கிரகமும் எப்படி இருக்குது, அந்த கிரகங்கள்லாம் இப்போ நம்ம சொன்ன கோச்சார் அமைப்பில், டிரான்சிட் அஸ்ட்ராலஜியில் எது மாதிரி அமைப்பு கடகராசிக்காரர்கள் கொடுக்க போகிறதுங்கிறதெல்லாம் துல்லியமாக சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு கரெக்டான ஒரு அமைப்பாக கொடுக்குது, எந்த நேரத்தில் நமக்கு டேர்னிங் பாயிண்ட் வருது, எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கணும், எந்த நேரத்தில் வேகமாக போகணும், எந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம், எந்த நேரத்தில் வந்து இருக்கிற வேலையை மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது, எப்போ வந்து குழந்தை விஷயங்கள், குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் எப்போ கிடைக்குது, எப்போ சுப விஷயங்கள் தடை நீங்குது, எப்போ திருமணம் வருது, இது மாதிரி கடப்பு திருமணம், காதல் திருமணம் விஷயங்களாக இருந்தால் எப்போ கைகூடக்கூடிய அமைப்புகள் இருக்குது, பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்குமா, வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் எப்போ கிடைக்கும், அது மாதிரி பல விஷயங்கள் வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு நாம் அதை வந்து நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து இதில் வந்து எப்படி ஒரு கடகராசிக்கு வந்து இந்த ஆண்டு கிரகம், மாத கிரகங்கள் செயல்படுதுங்கிறது அதையோட சேர்த்து நம்மளுடைய தசாபுக்திகளும்
சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது யோகமான தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன பலன்கள் இன்னும் கொஞ்சம் தூக்குதலாகவும், ஒரு சுமாரான உங்களோட லக்னத்துக்கான தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கணும். பட் என்னதான் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள், போத் ஷார்ட் டேர்ம் என்ன, லாங் டேர்ம் என்ன, அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எந்த மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை திரும்ப போகிறது, வேலைவாய்ப்பு, தொழில், படிப்பு, உயர் படிப்பு, குழந்தை பேரு, உடல்நல பிரச்சனைகள், கடன் தீர்வது, இது மாதிரி வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு கிரிட்டிக்கலாக இருக்கிறதோ அதுக்கு வேணுங்கிற டைம்லைன்ஸ், என்னென்ன நேரத்தில் எது நடக்கக்கூடியது அமைப்பாக நமக்கு தெரிகிறத வைத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திட்டமிட்டு லேட் ஆகிட்டு இருக்கே, டிலே ஆகிட்டு இருக்கேங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் ஆகாமல் பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நாம் அதோட பயனை எடுத்து, அதோட கிளாரிட்டியை எடுத்து வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியை பெற்று, உத்வேகம் பெற்று, கான்ஃபிடன்ஸ், கூல் கான்ஃபிடன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த கூல் கான்ஃபிடன்ஸை பெற்று நம்மளை பற்றி நாமளே அறிந்து கொண்டு தேவையற்ற பொருள் விரயங்கள், தேவையற்ற டைம் வேஸ்ட், சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய கர்ம பலன் என்ன சொல்லுது, நம்ம கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த கிரகம் எது மாறி காமிக்குது, எந்த லைனில் போனால் நம்ம ஜெயிக்கலாம், எந்த லைனில் போனால் நம்ம பிரச்சனை வரும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எப்படி ஒரு கூகுள் மேப் ஒரு டிராவலருக்கு போகும் சேரும் இடத்தை காமிக்கிறாரோ அதே மாதிரி நம்ம போய் சேரும் இடத்துக்கு எந்த நேரங்கள், எந்த மாதிரி திசைகள் அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையுமே நம்ம மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் நம்மளுடைய 18 வருஷ அனுபவத்தை யூஸ் பண்ணி ஒரு லக்னத்துக்கும் ஒரு ராசிக்கும் எது மாதிரி அமைப்புகள் இருக்குது, 27 நட்சத்திரத்தில் 9 கிரகங்கள் 12 கட்டத்தில் எப்படி படர்ந்து இருக்கிறது, கோச்சாரத்திலும் உங்களுடைய சுய ஜாதகத்திலும் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் தீர ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜோதிட ஆலோசனை பெற்று நீங்கள் வாழ்க்கையில் ஒரு திட்டத்துகளையும் நீங்கள் ஒரு செயல்பாடுகளையும் நீங்கள் திட்டம் போட்டு செஞ்சீங்கனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். இவ்வளோ நாளாக வக்கரகதியில் இருந்திருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம், அதாவது ஜனவரியிலேருந்து பார்த்தேனால் 3ஆம் மாதம் இப்போ வரலும் வக்கரகதியில் இருந்திருக்கார். வக்கரகதின்னா என்ன அப்படின்னும்பொழுது, எந்த ஒரு கிரகமும் வக்கரத்தில் இருக்கும்பொழுது அதனுடைய வீரியம் கம்மியாக இருக்கும். அதனால் அது செயல்படக்கூடிய காரகத்துவமும் எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகமும் காரகத்துவத்தை செய்ய முடியாத காலகட்டமாக அமையும். அதனால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தடைபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குரு இப்போ வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் 17/3/2026 இவ்வளவு நாளாக இருந்த தடைகள் எல்லாம் நிச்சயமாக விலகி எல்லா விதமான ஏற்றங்களும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றாற்போல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ குருவினுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு அப்படின்னு சொன்னாலே தனகாரகன்னு சொல்லுவாங்க, புத்திர காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெண்டுத்திற்கும் அவர் தான் அத்தாரிட்டி, அதாவது எஜமானர்னு சொல்லக்கூடியவர். பணம் வரணுமா, குரு தான் அதற்கு இதுவே, அதாவது அத்தாரிட்டி, அவர் மூலியமாக தான் பணமே வரும். குரு டிசிப்ளின், அதாவது சட்டத்திட்டங்கள், அதாவது உங்களோட நேர்மை வழிபடுத்துதல், நியாயமாக இருத்தல், இது எல்லாத்துக்குமே குரு தான் காரகத்துவம். காரகத்துவம்ல குருன்னு சொன்னாலே அந்த பார்த்த வீடு எல்லாமே, அவர் பார்த்த இடங்கள் எல்லாம் சுபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படி சொல்லக்கூடியது. அதனால் குருவின் பார்வை அப்படின்றது மிகவும் விசேஷம். எந்த ஒரு தீய கிரகத்தின் மீது குரு பார்த்தாலும் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது குருவின் பார்வை அப்போ என்னென்ன அப்படின்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 180 டிகிரி பாகையில் பார்வைகள் இருக்கும். இதை தவிர குருவினுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பார்வை பலம் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் மிகுந்த பலத்தோடு இருக்கும், 7ஆம் இடம் அதற்கு சற்று கம்மியாக இருக்கும், 5ஆம் இடம் சற்று கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 இடங்களும் பார்த்தோன்னா அதீத சுபத்துவம் பெறும். குரு தான் இருக்கும் வீட்டை விட தான் பார்த்த இடத்தை மிகுந்த
ஆளுமையுடன் நல்ல ஒரு வெற்றிகரமாக சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். குரு பார்த்தாலே கோடி நன்மை. அந்த 3 இடங்களும் சுபம் பெறும், வளரும். அந்த இடங்கள் எல்லாமே வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசி வளம் பெறும். அந்த ராசியில் பார்த்தேன்னா ஒருவேளை இப்போ புதனுடைய ராசியான இதில் மிதுனத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தீர்க்கமான சிந்தனைகள், உடல் வலிமை எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இடம் சுபம் பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர அவர் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்த்தால் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புத்திரஸ்தானம், உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தானம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் 7ஆம் இடத்தை சொன்னால் திருமணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் அமையக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேனால் உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குருவினுடைய பார்வை 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை. தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள்லாம் வரும். ஏன்னா 9ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய மேல் படிப்பு, அந்த விஷயங்கள், தந்தையினுடைய உடல்நிலை, இது எல்லாமே ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ஆகும். அதனால் குரு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத பொறுத்து, அவருடைய பார்வை எந்தெந்த இடத்துல விழறதுன்றதை பொறுத்து உங்களுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கக்கூடும் அப்படின்றது தான் இந்த பொதுவான விஷயம். இப்போ இது கோச்சாரத்தின் பிரகாரம், அதாவது இந்த காலகட்டத்தின் கோல்சார பிரகாரம் அமையக்கூடிய விஷயம். உங்களுடைய தசாபுக்தியினுடைய அடிப்படையில் தான் இதனுடைய மாறுதல்கள் தெரியும். சரி, இந்த குரு ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கல, மறைந்த இடத்திலிருந்து போயிடுறார் அப்படின்ற பொசிஷனில் குருவுக்கு உண்டான என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தடையானால், குருவுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தோன்னா, ஒரு இது அருகில் இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது, அது தவிர மஞ்சள் தானம் கொடுக்கறது, சந்தனம் தானம் கொடுக்கறது, அது தவிர அதாவது பூஜை பொருட்கள் வாங்கி தானம் கொடுக்கறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் குருவுக்கு உண்டான பூ, அதாவது முல்லைப்பூ குருவுக்கு உண்டானது, அது வாங்கி கொடுக்கறது, அதாவது அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதியில் வாங்கி சாத்தக்கூடியது. குருவுக்கு உண்டானது எலுமிச்சம்பழம், அது கொடுக்கலாம். அது தவிர இனிப்பின் சுவை அப்படின்னு சொல்லக்கூடியது சக்கரை பொங்கல் வாங்கி இது பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். அது தவிர இந்த பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடியது. கொழுப்பு சத்துன்னு சொல்லக்கூடிய நெய் போன்ற விளக்குகள் ஏற்றுவது மிகப்பெரிய ஏற்றம். சரி, இதெல்லாம் பண்ண முடியல, இது தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிகிட்டே வந்தேன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் விலகும். இல்லை, இன்னொரு குரு காயத்ரி மந்திரம் இருக்குது. அதாவது குரு பிரம்மாய வித்மஹே, அதாவது குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்னு, குரு பிரம்மாய வித்மகி ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து, இல்லைன்னா ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஏன் குருவை ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா, குரு மூலியமாகத்தான் செல்வங்கள் வரும். ஏன்னா அவர் தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். திருமணத்திற்கு குருபலன் வந்தாச்சா அப்படின்றது தான் கேட்குறது. பெண்களுக்கு குரு பலம் வந்தாச்சா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பகவான் 2ஆம் இடம், அது தவிர 7ஆம் இடத்தை பார்க்கறது, 7ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது 2, 4, 7 இதெல்லாம் பார்த்து இருந்தாரே ஆனால், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் இருக்குமாறே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு தசாபுக்தியும் சேர்ந்து அந்த காலகட்டத்தில் வருமேயானால், சுபர்களுடைய தசாபுக்தி வருமேயானால், அது தவிர 7ஆம் அதிபத்திய தசாபுக்தியோ இல்லை 2ஆம் அதிபத்திய தசாபுக்தியோ வருமேயானால் நிச்சயமாக அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல குடும்பம் அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது இந்த குருவை வைத்து, குருவினுடைய பார்வை வைத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் சொன்னோம். இப்போ எந்தெந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்ன்றதையும் சொல்கிறேன். அது தவிர உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகிறது, உங்களுடைய நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய
டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய தாய் தந்தையார் பெயர், இது வரலும் நீங்கள் அனுப்பிச்சிங்களே ஆனால் உங்களுடைய இது சார்ட்டு போட்டுட்டு, அதாவது ஆஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு, ஹாரோஸ்கோப்பை போட்டுட்டு, ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து அதற்கு பிறகு உங்களோட பேசுகிறேன். அப்போ வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, உங்களோட பேசுகிறேன். இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 17/3/2026 முதல் 26/5/2026 வரை உண்டான குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒன்றொன் பின் ஒன்றாக. கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரன். சரி, இந்த குரு வக்ர நிவர்த்தி இந்த கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே 12ஆம் இடத்துல இருந்திருக்கார். 12ஆம் இடத்துல இருந்து அஷ்டம சனி வேறு, உடல் நலத்தில் பெரிய பாடுபடுத்தியிருப்பார். 12ஆம் இடம் விரயத்தை கொடுத்துருப்பார். அதுவும் வக்ரகதியில் இருந்ததுனால தேவையற்ற விரயங்கள் அதிகமாக வந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா வக்ர நிவர்த்தி ஆனதுலேருந்து, அதாவது 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நிம்மதியான தூக்கம், உறக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு பகவான், நல்ல சுப செலவுகள் நடக்கும். வீட்டில் வந்து குடும்பத்தில் நல்ல சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 17/3 31/3/2026 வரலும் உண்டான நாட்களில் தொழிலில் ஒரு மாறுதல் வரக்கூடிய வாய்ப்பு, செய்யக்கூடிய வேலையில் ப்ரமோஷனோ, இருக்கிற இடத்த விட்டு வெளியவோ வேறு ஒரு மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த 31/3/2026 வந்து வேலை மாற்றங்கள், ஏற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். வேலையில் இருக்கிற வேலையில் வந்து ஒரு ப்ரமோஷன் மாதிரி கொடுத்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 1/4 30 வரலும் உண்டான காலகட்டத்தில் குருவினுடைய, அதாவது குரு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கர நிவர்த்தியான குரு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பார்த்தோன்னா தொழிலில் வரக்கூடிய லாபங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். புதிய தொழில் எடுத்து செய்யக்கூடிய விஷயம், அதில் வந்து அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் வேலையில் புதிய மாற்றங்கள், ஏற்றங்கள், மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேயே வந்து குரு பகவான் இருக்கிறது, அதுவும் வந்து 1/5 26/5 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சுப செலவுகளை கொடுப்பார். குடும்பத்தில் ஒரு நல்ல சுப செலவுகளை கொடுப்பார். தீர்க்கமான நல்ல தூக்கம் வரும். நல்ல தூக்கம், நல்ல தூக்கமின்மை இருக்கும். இப்போ தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தோம்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஒரு தரம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். எடுத்த காரியங்கள் புதுசாக வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக, அதுவும் வேலை நிமித்தமாக வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். இந்த குருவினுடைய பார்வை பலன் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். கடகராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன அப்படின்னா, 4ஆம் இடம் வந்து தாயை குறிக்கிறது. அதனால் உடல் நலம், தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அமைந்து புதுசாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. ஏன்னா 4ஆம் இடம் குரு, அதாவது குருவினுடைய பார்வையினால் அதிகமாக சுபத்துவத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலியமாக உங்களுக்கு புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள், இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வெளியில் போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். புதிய கடன் அமையும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, சிறு சிறு தடங்கள் வந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்துல மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்பு, பொருள்னால் செல்வங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அறையும். மறைந்த இடம்னா என்ன சார் அது அப்படின்னா, இன்சூரன்ஸு, நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு இன்சூரன்ஸ்லேருந்து வரும், ஷேர் மார்க்கெட்லேருந்து வரும், அது தவிர லாட்ரியிலேருந்து வரும். இந்த மாதிரியான எதிர்பாராத இடங்களிலிருந்து திடீரென்று பொக்கிஷங்கள் வரக்கூடிய, பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் இது ஏற்றமான காலம். தொழிலில் மாறுதல்கள் அமையும். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியம் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுப செலவுகள் உண்டு.
சுப செலவுகள் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி நிலவக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்த்தீங்கன்னா தூக்கம் நல்லபடியாக இருக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் பார்த்துட்டு தேங்காயை உடைச்சிட்டு வாங்க. சதுர்த்தி தேங்காயை உடைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தாலேனால் மூக்குக்கடலை தானம் கொடுங்க. மூக்குக்கடலை வியாழக்கிழமை தானம் கொடுங்க. நெய் தீபம் போட்டுட்டே வாங்க. கோவிலில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் நெய்யோ வெண்ணெயோ சாத்துங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தளவு ஏற்றத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. பட்டமங்கலம் கோவிலுக்கு போயிட்டு இந்த தட்சிணாமூர்த்தியை சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஏற்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமாக உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.